உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்னன்னா, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்பானவர்களே. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இயேசு அவள் வயிற்றிலே பிறக்க அவர் சித்தம் கொண்டார். மரியாளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத சாக்கியம். ஓ, இயேசுவின் தாய், கடவுளுடைய தாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பேர் அவளுக்கு கிடைச்சது. இல்ல, ஆண்டவர் மரியாளை இவ்வளவு உயர்த்தி வச்சார்ல. எதுக்கு அப்படின்னா, அவளுக்கு உயர்வு கொடுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தை நிறைவேறதுக்கு. நீங்க ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்ல. ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று 700 வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்ல. அப்போ இதுல மரியாளை கர்த்தரை உயர்த்தினாரா, இல்ல தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாரா? தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினாரு. அப்ப அவளுக்கு உயர்வு கிடைக்கும்.